அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கத்தரில் துபாயில் எல்லாம் நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய இஃபா சிக்கன் தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறது அப்படிங்கிற டக்குன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் அதுக்கு ஒரு ஃபுல் கோழியை வந்துட்டு நல்லா நாளாக கட் பண்ணி அதில் ஒரு 3 பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லாவே நம்ம வந்து கட் கொடுத்துக்க போகிறோம். எதுக்கு இந்த மாதிரி செய்கிறோன்னா உள்ளே நல்லா அந்த மசாலா இறங்கணும், அதுக்காக தான். இதில் இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் போல். கூடவே ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், காரத்துக்கு 3/4 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் போல் மிளகு சீரக பொடி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா பொடி. இது கூடவே நல்ல ரொம்ப புளிக்காத தயிர், அளவான கரெக்டான புளிப்பில் இருக்கணும், அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு லெமனோட ஜூஸ் அதையுமே சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வினிகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வினிகர் இல்லைன்னா தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி, நம்ம அந்த கட்டெல்லாம் கொடுத்தோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே எல்லாம் நல்லா அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லாவே நல்லா உள்ளே வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணி தடவி விட்டுருங்க. நல்லா அந்த கேப்பில் எல்லாம் கை வச்சு நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு மசாலாலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி விட்டுட்டு கண்டிப்பாக இது ஒரு 3 மணி நேரமாவது உங்களுக்கு நல்லா ஊறி வரணும். இல்லை நம்ம மறுநாள் செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டே நம்ம சிக்கன் வாங்கிட்டோம் அப்படின்னா நாளே நீங்கள் இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா அப்ளை பண்ணி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா உங்களுக்கு ஹோல் நைட்டு ஊறி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு தவா வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு விருப்பப்படி ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லை பட்டர் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துனிங்கன்னா இன்னுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நம்ம 3 பீஸையுமே நம்ம இப்போ உள்ளே வச்சிடலாம். ஆல்ரெடி இது உங்களுக்கு நல்லா ஊறி வந்திருக்கிறனால நான் ஃபுல் நைட் ஊற விட்டுருக்கேன். ஸோ நல்லாவே ஊறி வந்திருக்கும். உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா வெந்து வந்துடும். இதை மூடி போட்டு மேலே பட்டர் இல்லைன்னா ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணி 2 பக்கமே நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ 1 சைடு வெந்துருச்சு, நான் இன்னொரு சைடு திருப்பி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வெந்து அந்த லேயர்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா அடர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இந்த மாதிரி லைட்டாக வேகும்போது வேகுமா இல்லை ஊறி வந்திருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நல்லா ஊறி நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு இது ஒரு மயோ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 முட்டையை பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட மஞ்சள் கருவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பெரிய பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக நல்ல திக்கான பால், காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒயிட் க்ரீம் சேர்த்துவாங்க. நான் ஒயிட் க்ரீமுக்கு பதிலாக நம்ம பால் ஆடை இருக்கும் இல்லைங்களா, அதை நான் சேர்த்திருக்கேன். க்ரீம் இருந்தால் நீங்கள் க்ரீம் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பால் ஆடை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு, 1/4 டீஸ்பூன் போல் சர்க்கரை, 2மே சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே கண்டிப்பாக இதை நீங்கள் சேர்க்கணும். நான் 2 ஸ்லைஸ் சீஸ் சேர்த்துருக்கேன். இதே மாதிரி 2 ஸ்லைஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக மயோ ரெடி ஆகிடும். இதில் நம்ம சீஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கனால இந்த மயம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகி வந்த சிக்கன் மேலே நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேம் நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். எல்லா சிக்கன் மேலேயுமே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்ட்ராவாக இருந்தால் அடியில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுருங்க. உங்களுக்கு அவ்வளோதாங்க, சூப்பராக இஃபா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அந்த இதெல்லாம் நல்லா க்ரீமியான டெக்ஸ்டரில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ஜூஸியாக அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைமாக செஞ்சுருக்கோம். எங்கள் வீட்டில் எங்களுக்கு மெயினாக குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.